ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 146. பேருந்து விபத்திலிருந்து பாட்டியாரின் பெரும் கருணையால் காப்பாற்றப்பட்ட திரு லோகநாதன் அவர்கள் ஒரு சில தினங்களுக்கு பின் பாட்டியாரை தரிசிக்க சென்ற பொழுது நம் பகவான் பாட்டியார், யாரா உன்னை காப்பாத்தினது என்று கேட்க, நீங்க தான் பாட்டி காப்பாத்தினீங்க என இவர் சொல்ல, பின்ன நாமெல்லாம் ஒன்னா சோறு தின்னுட்டு இங்கேயே கிடந்தோம், உன்னை விட்டுடுவேனா, இனி ஒன்னும் உனக்கு ஆவாது என பாட்டியார் மொழிந்தார்கள். பின்னர் ஒரு முறை திரு லோகநாதன் அவர்கள் பாட்டியார் முன் இருக்கும்போது, அடுத்த முறை வரும்போது பாட்டிக்கு ஏதாவது உணவு சமைத்து எடுத்து வர வேண்டும் என்றும், பாட்டியாருக்கு என்ன பிடிக்குமோ என்றும் மனதிற்குள்ளேயே அசை போட்டுக்கொண்டு ஆவல் கொண்டார். இவர் கொண்ட ஆவலிற்கு பதில் பாட்டியாரிடம் இருந்து வரும் என எதிர்பார்த்த திரு லோகநாதன் அவர்களுக்கு டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களின் மனைவியார் வீட்டினிலிருந்து வெளிவந்து, தம்பி, நீ அடுத்த முறை வரும்போது பாட்டிக்கு புளியோதரை சாதம் எடுத்துட்டு வா என கூறினார்கள் வெகு இயல்பாக. பாட்டியாரிடம் கேட்டால் பதில் அந்த அம்மாவிடம் இருந்து வருகிறதே என ஆச்சரியத்தில் மூழ்கி போன திரு லோகநாதன் அவர்கள் மறுமுறை வரும்பொழுது ஒரு புது டிஃபன் பாக்ஸில் புளியோதரை சாதம் மணக்க செய்து பாட்டியிடம் தந்தார். நம் பகவான் பாட்டியார் பெரும் மகிழ்வுடன் அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்த புளியோதரை சாதத்தை விரும்பி சாப்பிட்டார். பின்னர் அந்த புது டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு, இது எனக்கு சொந்தமானதுடா, என்னுடையதுடா என்று கூறி சிரித்தார்கள். சித்ரா பௌர்ணமி அன்று பாட்டியார் இவரது கழுத்தில் ஒரு ருத்ராஜ மாலையை அணிவித்திருந்தார். ஏற்கனவே திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லாமல் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டிருந்த திரு லோகநாதன் அவர்களுக்கு பாட்டி ஏன் நமக்கு இம்மாலையை போட்டு விட்டார் என குழம்பினார். இக்குழப்பத்தில் யோசித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் நம் பாட்டி இவரை தனது அருகாமையில் வரவழைத்து அம்மாலையை தனது கையாலேயே கலட்டி தூக்கி வீசி எறிந்தார். அது ஒரு மூங்கில் தட்டில் போய் நின்றது. ருத்ராஜ மாலையை போட்டுவிட்ட பாட்டியாரே ஏன் அதை கலட்டி வீசினார்கள் என சிந்தித்து மீண்டும் குழம்பிய மனநிலையில் இருந்த திரு லோகநாதன் அவர்களை பார்த்து, டாக்டர் நடராஜன் ஐயா அவர்களின் மனைவியார், உனக்கு எப்ப திருமணம் நடக்கும்னு பாட்டிக்கிட்ட கேளுப்பா என்றார்கள். இவர் பாட்டியிடம் ஏதும் கேட்கவில்லை. மேலும் இவருக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமும் இல்லை. ஆனால் நம் பகவான் பாட்டி சித்தர் விடுவாரா? இதன் விபரத்தை அடுத்த காணொளியில் காண்போமா? ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி, நற்பவி பாட்டி.